கடலூர் அருகே பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 30 பேர் காயமடைந்தனர். விபத்து நடந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்ட பரபரப்பு காட்சியை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்போது இந்த விபத்தானது எப்போது நிகழ்ந்தது? விபத்தில் காயமடைந்தவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது? மேலும் விபத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேத விவரங்கள் என்னென்ன? சென்னையிலிருந்து நாகை நோக்கி சென்ற அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்து விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலையில கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த போது கடலூரிலிருந்து முத்தாண்டிக்குப்பம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து இடதுபுறம் திரும்பும் போது அரசு பேருந்துடன் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல நிலை தடுமாறிய அரசு பேருந்து வயல்வெளியில இறங்கி நின்றது. 2 பேருந்துகளிலும் பயணம் செய்த 30 பேர் இந்த விபத்துல காயமடைந்த நிலையில இந்த 30 பேர்ல 15 பேர் புறநோயாளிகளாகவும் 15 பேர் உள்நோயாளிகளாகவும் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தற்போது புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் அவர்கள் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.